மல்கியா 3வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். நம்முடைய ஏசப்பா நம்மளை கடாட்சிக்கிற தேவன். கடாட்சிக்கிறது இந்த வேர்டுக்குள்ளாடி நம்மளால் அநேக மீனிங் பார்க்க முடியும். அதாவது ஏசப்போடைய அன்பு, அக்கறை, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது, அவருடைய பாசம், நம்மளை சந்திக்க வாருது, இது எல்லாமே அந்த ஒரு வார்த்தைக்குள்ளாடி நம்மளால் பார்க்க முடியும். அதாவது இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு தகப்பன் தனக்கு ஊழியம் செய்கிற ஒரு குமாரனை கடாட்சிப்பாங்களாம். அதாவது தனக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு குமாரனுக்கு ஒரு தகப்பன் எவ்வளோ பெரிய பாதுகாப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவு பாதுகாப்பை ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன ஆபத்து கூட வராதபடிக்கு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பாதுகாப்பாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு என்ன தேவையோ அதை தகப்பன் பண்ணுவாங்க. எப்படி அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்குமோ அதுக்கு எல்லா எஃபர்ட்டும் அந்த தகப்பன் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய பரமபிதாவாகிய நம்முடைய ஏசப்பாவும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம எதில் குறைவுபட்டிருக்கிறோமோ அதை ஏசப்பா கிட்ட சொல்லி, ஏசப்பா நீங்கள் கடாட்சிப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்னை கடாட்சிங்கன்னு கேட்போமா? நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை கடாட்சிப்பார். நம்முடைய தகப்பன் தான் ஏசப்பா, நம்ம அவருடைய பிள்ளை. அந்த உரிமையில் நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை கடாட்சிப்பார். இன்றைக்கி ஏசப்பா கிட்ட கேளுங்களேன், ஏசப்பா என்னை கடாட்சிங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கடாட்சிப்பார். நான் உங்களை கடாட்சிப்பேன்னு சொல்லிட்டு ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி நிற்கும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.